இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் ஒரு திருப்பு முனையான போர்தான் பத்ர் போர். ஹிஜ்ரி 2 ரமதான் 17 இந்த போர் நடைபெற்றது. கிறிஸ்துக்கு பின் 624 மார்ச் 13 வெள்ளிக்கிழமை அன்று இந்த போர் நடைபெறுது. மதீனாவுக்கு அருகில் உள்ள பத்ர் என்னும் பள்ளத்தாக்குல இந்த போர் நடைபெறுது. இறை தூதர் பெர்ஃபெக்ட் முகம்மது தலைமையிலான 313 பேர் கொண்ட சிறு முஸ்லிம் படைதான். ஆனால் 1000 பேர் கொண்ட குறைஷி படைகள் ஈமானிய பலத்தால் தோற்கடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடைய பின்னணி என்னவென்றால், எதற்காக இந்த போர் நடைபெற்றது என்றால், மக்காவில் முஸ்லிம்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு பின் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தனர். குறைஷிகள் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை அபகரித்து கொள்ளையடித்து அச்சுறுத்தியதால் அபு சுபியான் தலைமையிலான குறைஷி வர்த்தக குழுவை மறைக்க பெர்ஃபெக்ட் முகம்மது அவர்கள் புறப்பட்டனர். இதுவே பத்ர் போராக மாறியது. முஸ்லிம்கள் சுமார் 313 பேர், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் வைத்திருந்தார்கள். குறைஷிகள் 1000 பேர், நன்கு படையேந்திய வீரர்கள். அவர்களிடத்தில் குதிரை படைகள், கவசங்கள் எல்லாமே இருந்தது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிறது. அன்றைய முறைப்படி எல்லோரும் ஆரம்பத்திலேயே சில பேர் மோதிக்கொண்டு யுத்த வரியை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இதன் அடிப்படையில் காபிர்கள் சார்பாக 3 பேர் வந்தார்கள். முஸ்லிம்கள் சார்பாக அன்சாரிகள் 3 பேரை நபி அவர்கள் அனுப்பியப்போ, எங்களுக்கு நிகரான குறைஷிகளை அனுப்புங்கள் என்ற போது நபி அவர்கள் உபைதார் அலி, ஹம்சார் அலி, அலிர் அலி ஆகிய 3 பேரையும் அனுப்பினார்கள். இவர்கள் 3 பேரும் காபிர்களில் 3 போரிட்டு அவர்களுடைய தலையை நிலத்தில் உருட்டினார்கள். அந்த போர் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான இஸ்லாத்தில் நடந்த முதல் போராகும். அப்போரில் 14 சஹாபாக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். நோன்பு வைத்திருந்த நிலைமையிலும் ஈமானின் இறை நம்பிக்கை வலிமையால் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். குறைஷி தலைவர்கள் அபூ ஜஹல் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர். பத்ர் போர் தரம் நமக்கு படிப்பினை என்னவென்றால், இறைவனின் உதவியை நம்பி எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் உறுதியான ஈமானுடன் போராடினால் வெற்றி பெறலாம் என்பதுதான்.